வணக்கம். வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி மங்களகரமான சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 1:39. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம். திதி நவமி திதி காலை 11:53 வரை. அதன் பின் தசமி திதி. யோகம் சித்த யோகம் அதிகாலை 1:39. அதன் பின் காலை 6:21 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய சந்திராசிரமம் உள்ள நட்சத்திரம் மகாம் நட்சத்திரம், அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் பகல் 1:30 முதல் மதியம் 3 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. கரணம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 5 முதல் 6 வரை. கௌரி என்கிற நல்ல சுபகோரை நேரம் பகல் 12 முதல் 1 வரை. இரவு 6:30 முதல் 7:30 வரை. இன்று சமநோக்கு நாள் மற்றும் இன்றைய ஆலய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பெருஞ்சேரி ஸ்ரீ வாகீஸ்வரர் புறப்பாடு, தேவக்கோட்டை ரங்கநாதர் புறப்பாடு, குற்றாலநாதர் ரிஷப வாகனத்தில் இன்று வீதி உலா மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீ வைகுண்டம், திருவள்ளூர் ஆகிய தலங்களில் எம்பெருமான் பகற்பற்று உற்சவம் ஆரம்பம். அதே போல திருப்பெருந்துறையில ஸ்ரீ மாணிக்க வாசகர் காலை வெள்ளி சிவிகையிலும் மாலை சிவ பூஜையும் செய்தருள். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து ராசிக்காரர்களும் குருமார்களை வழிபடுவதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு சுகம் ஏற்படும் மற்றும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைந்திடும். அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்தெந்த செயல்களை செய்வதற்கு இன்றைய தினம் உகந்ததாக இருக்கு என்பதை பற்றியும் பார்க்கலாம். பொதுவாக தேவாராதனை செய்வதற்கு உகந்த நாள், மந்திரம் கற்க சிறந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள் மற்றும் வழக்குகளை ஆரம்பிப்பதற்கும் ஏற்ற நாளாக இன்றைய தினம் அமைந்து உள்ளதுங்க. அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகாம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் நீங்கள் தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. மற்றும் இன்று வெளிதூர பயணங்களில் புதிய இடங்களுக்கு செல்பவராக இருப்பினும் இன்று வாகனங்களில் பயணம் செல்லும் போது கவனம் தேவை. இன்றைய ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கான பலன்களை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும். உங்களுக்கு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வண்டி வாங்கியிருப்பீங்க, இல்லை உங்க காதல் சக்சஸ் ஆயிருக்கலாம், ஒரு ஜாப் கிடைச்சிருக்கலாம், இல்லை ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கலாம், இல்லை உங்க வீட்டில் சில விஷயத்துக்கு ஒத்து வந்திருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக அமைஞ்சிருக்குங்க. அதே போல மேசம் ராசி கணவருக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய மனைவி சார்ந்த நீங்க உங்க மனைவி கிட்ட எதிர்பார்த்து இருந்த அனுகூலமான காரியங்கள் உங்களுக்கு இன்று நிச்சயம் கிடைக்குங்க. அடுத்ததான் மேசம் ராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து போறவங்க தான். ஆனா சில டைம் சண்டை பிடிப்பீங்க. அதே போல இன்றைய தினத்துல கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்குங்க. குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பீங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு தாய்மாமன் வழியில் நீங்கள் எதிர்பார்த்து இருந்த உதவிகள் இன்று கிடைக்கலாங்க. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வேற ஏதாவது நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க உங்க தாய்மாமன் வழியில, அது இன்னைக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்ததான் மேசம் ராசிக்காரர்கள் இன்றைய தினத்துல நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் அது பிற்பகலுக்கு முன்னாடி செய்யுங்க, பிற்பகலுக்கு பின்னாடி செய்யாதீங்க. அது உங்களுக்கு உகந்ததாக இருக்காது. தொடர்ந்து வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய வியாபாரத்துல நீங்க வழக்கமா எதிர்பார்க்கறத விட இன்னைக்கு லாபம் அதிகமாகவே இருக்குங்க. கவலை வேண்டாங்க. கொடுக்கல் வாங்கல்ல இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மேசம் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க. ஸோ நீங்க பணம் வாங்குறதா இருக்கலாம், கொடுக்கறதா இருக்கலாம், அதுல ஏதேனும் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ கவனமா எதையும் செய்யுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல இன்றைய தினத்துல வியாபாரமும் சரி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்குங்க. அதே போல நீங்க எதிர்பார்க்காத விதமா திடீர் பணவரவும் இன்றைய தினத்துல உங்களுக்கு உண்டாகுங்க. இதனால உங்களுடைய சேமிப்பும் மேம்படுவதற்கான சூழல் உள்ளதுங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
பொதுவா இன்றைய தினத்துல உங்களுக்கு உங்க கூட இருக்கிற ஊழியர்களும் சரி, உங்க மேல் அதிகாரிகளும் சரி, உங்களுடைய சூழ்நிலைய புரிஞ்சுகொண்டு உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அதேபோல சிந்தனையின் போக்கில் உங்களுக்கு இன்று தெளிவு உண்டாகுங்க. இன்றைய தினம் உங்களுடைய அணுகுமுறையில் சில புதிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சூழலும் உள்ளதுங்க. எப்போதுமே மேசம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தின் மீது பாசம் ரொம்பவே அதிகங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இன்றைய தினத்துல உங்களுடைய பெற்றோர்களின் விருப்பங்களை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய தினத்துல கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்றைய நாள்ல நீங்க இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுங்க. அடுத்ததாக மேசம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. இன்றைய நாளில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புரிதல் ஏற்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது தெளிவு உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் குறையும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. ஆக மொத்தத்துல இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வம் மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாள்ல உங்களுடைய கஷ்டங்கள் விலகிட விநாயக பெருமானை நீங்கள் வழிபடுவதன் மூலமாக மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவா உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் எப்பவுமே இருக்குங்க. ஆனா இன்றைய நாளை பொறுத்தவரையில் மேலும் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்குங்க. ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதுக்கு கண்டிப்பா இன்னைக்கு முழு ஈடுபாடோட இறங்குவீங்க. அடுத்ததாக அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு இன்று நிச்சயம் கிடைக்க இருக்குங்க. அது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம், இல்ல ப்ரொமோஷனாக இருக்கலாம், இல்ல சம்பள உயர்வாக கூட இருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததாக இன்றைய நாள்ல உங்களுடைய தாயிடம் நீங்க ஏற்கனவே ஒரு கோரிக்கையை வச்சு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு உதவி இன்றைய தினத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்க கூட பிறந்தவங்கனால இன்றைய தினத்துல சிறு சிறு சங்கடங்கள் உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாம வீண் செலவுகளும் அவங்களால ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க. ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் திடீர் கோபம் கொண்டவர்கள் இன்றைய நாள்ல கணவன் மனைவி இடையே உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால நீங்க விட்டு கொடுத்து செல்வதனால நீங்க கெட்டு போக மாட்டீங்க. இதனால இன்றைய தினம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. அடுத்ததாக வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவா தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய ரிஷபம் ராசி அன்பர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிற வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்கனவே சங்கடங்கள் இருந்து வந்திருக்குங்க. அந்த சங்கடங்கள் அனைத்தும் இன்று விலகி உங்களுக்கு வியாபாரம் மேலும் மேம்படுங்க. மேலும் இன்றைய நாள்ல நீங்க தவற விட்ட பொருட்கள் கிடைக்குங்க. அது வீடாக இருக்கலாம் அல்லது உங்க ஆபீஸாக இருக்கலாம். நீங்க வழக்கமா இருக்கிற இடத்துல கண்டிப்பா உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதே போல ரிஷபம் ராசிக்காரர்கள் தொழில் செய்வதில் ஆர்வம் கொண்டவங்க. இன்னைக்கு உங்க தொழில மேலும் அதிகமா விருத்தி செய்ய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பிரபலமானவர்களின் அறிமுகமும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் இன்று கிடைக்கும் சூழலும் இருக்குங்க. இன்று உயர் அதிகாரிகளால் நீங்கள் எதிர்பார்த்த சில கோரிக்கைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற் போல் உங்க வியாபாரத்தை நீங்க பெருக்குவீங்க. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம். இன்றைய நாள்ல நீங்க பிரவுன் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு இருந்த இடையூறுகள் அனைத்தும் விலகுங்க. இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புது அறிமுகம் ஏற்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. மிருக ஸ்ரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பொறுமை வேண்டிய நாளாக அமையப்பட்டு இருக்குங்க. அதே போல இன்றைய நாள்ல உங்களுடைய சங்கடங்கள் இடையூறுகள் அனைத்தும் விலகிட முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக இன்று நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்க. மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாள்ல உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வருங்க. அதாவது நீங்க லோனாக எதிர்பார்த்திருக்கலாம், இல்ல வேற யாருக்கிட்டையாவது நீங்க பண உதவி எதிர்பார்த்திருப்பீங்க. நிச்சயம் இன்றைய நாள்ல அது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும்.
பொதுவா சொந்தக்காரங்க அப்படின்னாவே உதவி செய்யவும் மாட்டாங்க. தொந்தரவு தான் அதிகமா குடுப்பாங்க. இன்றைய நாளில் உங்களுக்கு தேவையற்ற விவாதங்கள் அவங்களோட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதனால பொறுமையை கடைபிடித்து செல்வது உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்குங்க. இன்றைய நாள்ல உங்களுடைய தந்தையிடம் நீங்க எதிர்பார்த்த உதவி கிடைக்குங்க. நம்மளுக்கு ஒரு தேவைன்னா முதல்ல நம்ம எதிர்பார்க்கிறது தந்தை தாங்க. ஸோ அந்த தந்தையிடம் நீங்க வச்சிருந்த கோரிக்கை இன்றைய தினத்துல உங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. அடுத்ததாக இன்றைய நாள்ல மாலை நேரம் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு உற்சாகம் தருங்க. ரொம்ப நாளா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பார்க்காம இருந்திருப்பீங்க. இன்றைய நாள்ல நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகுங்க. சிலருக்கு இன்றைய தினத்தில தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படுங்க. மேலும் இன்றைய நாள்ல வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் ரொம்பவே அதிகரிக்குங்க. அதே போல தொழில் செய்யக்கூடிய மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஒத்துழைப்பாங்க. மாணவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகுங்க. அதே போல அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துங்க. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்று உறவினர்கள் மத்தியில் முக்கியத்துவம் அதிகரிக்குங்க. மேலும் இன்றைய நாள்ல நீங்க நினைத்த சில பணிகளை செய்வதற்கு அலைச்சல்கள் ஏற்படுங்க. விலகி இருந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அதே போல இன்றைய நாள்ல வியாபாரம் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் உங்களுக்கு மேலோங்குங்க. இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். வெள்ளை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. மிருகசரீடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் முன்னேற்றம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டுங்க. ஆக மொத்தத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. இருப்பினும் இன்றைய தினத்தில் நீங்கள் மகா விஷ்ணுவை வழிபடுவதன் மூலமாக நற்பலன்களை கூடுதலாக தருவார். கடகம் ராசி. கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மனதில் தெய்வ பக்தி உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தோட நீங்க குலதெய்வ வழிபாடு செய்வீங்க. அடுத்ததாக ஒரு முயற்சி நீங்க செஞ்சிருப்பீங்க. அந்த முயற்சிக்கான பலன் இன்றைய நாள்ல உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய நாள்ல மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல உங்க உறவுக்காராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவங்க உங்கள சும்மா எதனா நோண்டுறது கூட பார்ப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க பொறுமையை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு நீங்குங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் காரமான உணவுகளை தவிர்த்து கொள்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு தன்மை இன்று குறையுங்க. அதே போல புதிய நபர்களிடத்தில் அமைதி வேண்டுங்க. அரசு மற்றும் தனியார் வேலையில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் நினைத்த பணிகளை உடனே செய்து முடிப்பீர்கள். அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படுங்க. அதே போல இன்றைய தினத்தில் ஆரோக்கியம் தொடர்பான சில செலவுகளும் உண்டாகுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபார நிமித்தமான அலைச்சல்களும் அதிகரிக்குங்க. மேலும் இன்றைய நாள்ல புதிய அத்தியாயத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இன்று அமைஞ்சு இருக்குங்க. இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். இன்று சாம்பல் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சோர்வுகள் குறையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது மாற்றம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அமையும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கடகம் ராசிக்காரர்கள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக நீங்க நினைத்தது அனைத்தும் நடக்கும் வாய்ப்பு உள்ளதுங்க. சிம்மம் ராசி. சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்க எதை செய்தாலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லதுங்க. அதே போல இன்னைக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது தவிர்த்துக் கொள்வது நல்லதுங்க. வீண் அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான சூழலும் இருக்குங்க. ஆகையால உங்க நண்பர்களுடனோ இல்ல வேற யார் கூடயாவது வெளியில செல்வதாக இருந்தால் தவிர்த்துக் கொள்வது நல்லதுங்க. குடும்ப உறுப்பினர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் நீங்கள் அனுசரித்து செல்வதால் உங்க குடும்ப மகிழ்ச்சி உண்டாகுங்க. பிள்ளைகளால் இன்றைய தினம் உங்களுக்கு செலவு செய்ய வேண்டிய சூழல் உள்ளதுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் விற்பனை சுமாராக தாங்க இருக்கும். அதே போல இன்றைய நாளில் புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டத்தை தவிர்ப்பீங்க. ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டுங்க. அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாராகனாலும் இருக்கலாம். இன்றைய தினத்துல நீங்க அவங்களுக்கு ஜாமீன் நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல இன்றைய நாளில் பொருட்களை இரவல் தருவதை தவிர்க்கவும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் யார் கேட்டாலும் சரி, எந்த பொருளா இருந்தாலும் கொடுக்கறத தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரத்துல ஈடுபடக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள்ல உங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் நீங்க கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு நன்மதிப்பு பெறுவீங்க. பணிபுரியும் இடத்துல அரசு ஊழியர்களும் சரி, தனியார் ஊழியர்களுக்கும் சரி, கூடுதல் கவனம் தேவைங்க. உறவுகளிடத்தில் நீங்க இன்றைய தினத்துல அனுசரித்து செல்லவும். இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். இன்று நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள சிரமங்கள் மேலும் உங்களுக்கு குறையும். இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். மகாம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு உகந்தது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் கனிவு வேண்டிய நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. ஆக மொத்தம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக அமையப்பட்டு இருக்குங்க. மேலும் இன்றைய நாளில் நீங்க சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய சிரமங்களை குறைத்துக் கொள்ளலாம். கன்னிராசி கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய நாள்ல நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது காலையிலே மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவி இன்று கிடைக்கும். தந்தை வழி உறவினர்லாம் யாரு சொல்றது? உங்க சொந்த பந்தம், உங்க சித்தப்பா, பெரியப்பா, யாரானாலும் சரி. உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஒரு உதவி. அந்த உதவி இன்றைய தினத்துல உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. இன்றைய நாள்ல உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வாங்க. எங்க அண்ணன் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அது சரியா தான் இருக்கும் அப்படின்னு முழுமையா இன்றைய தினம் நம்புவாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வெளியூர்ல இருந்து செய்திகள் கிடைக்குங்க. உங்களுக்கு கிடைக்கிற இந்த செய்தி பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உதவுவதாக இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு பொதுவாக நீங்க வியாபாரம் செய்யும் போது உங்களுடைய போட்டியாளர்கள் உங்களுக்கு வியாபாரத்துல போட்டியாளர்கள் எப்பவுமே உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. ஆனா எப்பவுமே அவங்கள நீங்க சாமர்த்தியமா சமாளிச்சிடுவீங்க. அதே போல இன்றைய நாளில் சூழ்நிலையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் முடிவை எடுப்பது நல்லதுங்க. இன்றைய தினத்தில் உங்கள் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்கள் கேட்டதை நீங்க செய்வீங்க. இன்றைய தினம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த சுப காரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகுங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உங்க வியாபாரத்தில் மேம்படுத்துங்க. இன்று வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் சக ஊழியர்களால் ஆதரவு உண்டாகுங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். இன்றைய தினம் நீங்கள் பழுப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக நினைத்தது நடக்கும் நாளாக அமைய பெறுங்க. இன்று கன்னிராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எதிர்பார்த்து இருந்த ஒரு விஷயத்திற்கு முடிவு பிறக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய அறிமுகம் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு இரக்கம் வேண்டிய நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவா இன்றைய தினத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த சில காரியங்கள் சாதகமாக முடியும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க.
அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் நீங்குங்க. இளைய சகோதரர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. மேலும் இன்றைய நாள்ல உங்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு ஆதாயம் தருவதாக இருக்குங்க. பொதுவா துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் பெருசுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வகையில உங்களுடைய பிஸ்னஸ்க்காக ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. அதே போல இன்றைய தினத்துல நீங்க எதிர்பார்க்காத பணவரவும் இன்று கிடைக்கும் நாளாக இருக்குங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நீங்க இன்றைய தினம் சால்வ் பண்ணிக்குவீங்க. மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் வரவு எப்படி இருக்கோ அதே போல செலவும் இருக்குங்க. ஸோ அந்த செலவு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சேமிப்பு மேம்படுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்குங்க. ஸோ நல்ல லாபம் பார்ப்பீங்க. அதே போல குடும்பத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அமைதியான சூழல் நிலவுங்க. சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருந்து வந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி உங்களுக்கு அமைதியான சூழல் உண்டாகும். மகிழ்ச்சி ஏற்படுங்க. அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்க பணிபுரியும் இடத்துல உள்ள நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீங்க. அதுக்கேற்றாற் போல் செயல்படுவீங்க. அடுத்ததாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையுங்க. பொதுவா நண்பர்கள் உங்களுக்கு எப்போதும் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. ஆனா இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்க நண்பர்கள் வழியில் விட்டு கொடுத்து செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று வியாபாரத்தில் பொறுப்புடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க. உறவினர்களால இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக அமைஞ்சி இருக்குங்க. இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் இளம் நீல நிறங்க. இன்று இளம் நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்குங்க. இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமைதியான நாளாக அமைய பெற்று இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் இன்னல்கள் குறையும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளில் துலாம் ராசிக்காரர்கள் அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல இன்றைய நாளில் உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. அதே போல இன்றைய நாளில் ஏதாவது ஒரு தகவலை நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த தகவல் பிற்பகலுக்கு மேல நீங்க எதிர்பார்த்தது போல உங்களுக்கு நல்ல வாய்ப்பை உண்டாக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வரவு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா அதே போல செலவும் சரிசமமா இருக்குங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இன்றைய நாள்ல உங்களுடைய குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அதற்கு செலவும் செய்வீங்க. இன்றைய நாள்ல உங்களுடைய தாய்மாமன் வழியில வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படுவதற்கான சூழல் இருக்குங்க. கவனத்துடன் இருப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்குங்க. லாபம் அதிகரிக்குங்க. அதே போல இன்றைய நாள்ல நீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அதுக்கு தடையும் ஏற்பட்டு இருக்கும். ஆனா இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்க அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான சூழலும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. மேற்கொண்டு இன்னைக்கு விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படுங்க. பொதுவாகவே இவங்க சேமிப்பு திறன் கொண்டவங்க. இருந்தாலும் இன்னும் எந்த அளவுக்கு சேமிப்பு இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் குறித்தான சில முடிவுகளை நீங்க கட்டாயம் எடுப்பீங்க. மேலும் எப்போதுமே உங்களை பொறுத்தவரையில் முன்னாடி நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, பின்னாடி கெட்டவன்னு சொல்லுவாங்க உங்க உறவினர்கள். ஸோ உங்களுடைய உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். இவங்க இப்படிதான், இவங்க கேரக்டர் இப்படிதான் அப்படின்னு ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய புதிய அதிகாரிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிதானத்துடன் செயல்படவும் உங்களுக்கு லாபம் நிச்சயம் கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு இன்று நிச்சயம் கிடைக்க பெறுவீங்க.
இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். இன்று வெள்ளை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள செலவுகளை குறைக்கும் வாய்ப்பு உள்ளதுங்க. விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு புரிதல்கள் மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் விரயம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. இருப்பினும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்க பைரவரை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய முயற்சிகள் சாதகமாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பல நாட்களாக உங்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த சில காரியங்கள் உங்களுக்கு இன்று முடிவடையுங்க. அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு வாய்ப்பும் உண்டாகுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் கடன் பிரச்சனை அனைத்தையும் நீங்க பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. ஆனால் இன்றைய நாள்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. மேலும் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உங்களுடைய சகோதரர்கள் அனுசரித்து செல்வார்கள். நீங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அதை அவங்க ஏற்றுக்குவாங்க. அடுத்ததாக இன்றைய நாளில் கணவன் மனைவி இடையே ஏற்பட்டு இருந்த பிணங்குகள் நீங்கி அந்யோன்யம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல நடைபெறுங்க. மேலும் இன்றைய நாளில் புதிய வேலைவாய்ப்பு சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு நிச்சயம் கைகூடும் நாளாக அமைஞ்சு இருக்குங்க. அதே போல இன்றைய நாளில் வீடு பராமரிப்பு செலவு ஏற்பட்டு பிறகு நீங்குங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் எங்கன்னா வெளியில் போகலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ நீண்ட தூர பயணம் செல்வதற்கு தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தாய் வழியில் இன்று அலைச்சல்கள் வந்து போகுங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்குங்க. சக ஊழியர்களால் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க. விவசாய பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு இன்று பணிகளில் மேன்மை ஏற்படுங்க. இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக முடியும். இன்று தனுசு ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் கைகூடும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. பூரடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மேன்மை ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாதனை நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன் அதிகரிக்குங்க. மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாக இன்றைய தினத்துல உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. இதன் மூலமாக உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க. அதே நேரம் உங்களுக்கு செலவும் அதிகரிக்கும். அதே போல இன்றைய நாள்ல சகோதரர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபறியாகுங்க. உங்க கூட பிறந்தவங்க ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அனுப்பியிருப்பீங்க. ஆனா அந்த காரியம் இன்று முடிவடைவதற்கு கொஞ்சம் இழுபறியாகுங்க. ஆனா முடிஞ்சிருங்க. மேலும் இன்றைய நாள்ல உறவினர்களிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகுங்க. குடும்பத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார். வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய வியாபாரத்தில் பங்குதாரர்களால் உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படுங்க. அதே போல மனதளவில் உங்களுக்கு இன்று புதிய தைரியம் பிறக்குங்க. கடந்த சில தினங்களாக நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த சுப காரியங்களுக்கான எண்ணங்கள் உங்களுக்கு கைகூடுங்க. இன்றைய நாள்ல புதிய பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகுங்க. அதே போல புதிய தேடல்கள், புதிய துறையை சார்ந்த தேடல்கள் உங்களுக்கு மேம்படுங்க. ஆன்மீக பணியில் உங்களுக்கு இன்று ஆர்வம் உண்டாகும். ஆலயம் சென்று வழிபடுவீங்க. உடன் பிறந்தவங்க உங்களுக்கு சாதகமாக இன்று இருப்பாங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் உண்டாகுங்க. சக ஊழியர்களால் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீலம் நிறம். இன்று மகரம் ராசிக்காரர்கள் மயில் நீலம் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் சிறு சிறு சங்கடங்கள் நீங்குங்க. இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தைரியம் பிறக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. திரு ஓணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தேடல்கள் மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் முன்னேற்றம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நலம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் நீங்கள் அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் அதிகரிக்குங்க. கும்பம் ராசி கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய கும்பராசிக்காரர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. சிலருக்கு குடும்பம் விஷயமாக சற்று அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படுங்க. அதே போல இன்றைய நாளில் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுங்க. பொதுவாக கணவன் மனைவி இடையே அப்பப்ப உங்களுக்கு கருத்து வேறுபாடு உண்டாகுங்க. ஆனா இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேல் நண்பர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள். சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு நாளாக இன்று அமைஞ்சி இருக்குங்க. வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. மற்றும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெளியிடங்களில் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. மனதளவில் இன்றைய நாள்ல உங்களுக்கு புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்குங்க. இணையம் மற்றும் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் கவனத்துடன் இன்று செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் இன்று குறையுங்க. அதே போல இன்றைய நாள்ல உங்களுடைய வியாபார பணிகள்ல மேன்மையான சூழல் ஏற்படுங்க. இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று நீங்கள் ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய இடையூறுகள் விலகுங்க. இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது நம்பிக்கை பிறக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மேன்மை நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனை மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாள்ல நரசிம்மரை வழிபடுவதன் மூலமாக இடையூறுகள் விலகுங்க. மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவா இன்றைய தினத்துல புதிய முயற்சிகளை ஈடுபட நினைக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா இன்றைய தினம் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல இன்றைய நாள்ல நீங்க வழக்கமா செய்யக்கூடிய பணிகளை மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க. மாலையில உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேருங்க. அதே போல சில பேருக்கு இன்றைய தினத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க. இதன் மூலமாக சேமிப்பு குறையுங்க. மேலும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களிடம் உதவி கேட்டு வருவார்கள். வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் இன்று விற்பனையும் லாபமும் இன்று சுமாராக தான் இருக்கும். அடுத்ததாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு உறவுகள் பற்றிய புரிதல்கள் மேம்படுங்க. எதிலும் இன்று விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுங்க. மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். உத்தியோகத்தில் புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படுங்க. அடுத்ததாக கல்வி பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு இன்று கல்வி பணியில் கவனம் தேவைங்க. புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக மாற்றமான சூழல் இன்று உங்களுக்கு அமையுங்க. தொழில்நுட்ப கருவிகள் இன்று கவனம் வேண்டுங்க. இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறம். இன்று வெண் சாம்பல் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு திருப்பம் ஏற்படும் சூழல் உள்ளதுங்க. இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புரிதல்கள் மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புது அனுபவம் ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாற்றமான நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. ஆக மொத்தம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று பாராட்டுகள் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மீனம் ராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வழிபட நல்ல திருப்பம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க. தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.